புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா காலை நடைபெற்ற நிலையில் தற்போது பதவியேற்ற அமைச்சர்கள் 23 பேருக்கு இலாகா ஒதுக்கீடு செய்து ஆளுநர் அர்லேக்கர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். 23 அமைச்சர்கள் காங்கிரசினுடைய 2 அமைச்சர்களோடு சேர்த்து இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. செங்கோட்டையன் வசம் இருந்த நிதித்துறை மாற்றப்பட்டிருக்கின்றது. மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சராக்கப்பட்டிருக்கின்றார். இது பலராலும் வரவேற்கப்படக்கூடிய ஒரு மாற்றமாக கூட இருக்கலாம். ஏனென்றால் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய பங்களிப்பு எந்த அளவு இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காலத்திலே அக்டோபர், நவம்பர் மாதங்கள், டிசம்பர் மாதத்தில் தமிழகம் மிகப்பெரிய அளவில் மழை பாதிப்பு, புயல் பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடிய நேரத்திலே பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர்களுடைய பங்களிப்பு முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கும். எனவே செங்கோட்டையன் வசம் தற்பொழுது மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய அவரிடம் பேரிடர் மேலாண்மை துறை ஒதுக்கப்பட்டிருப்பது அனுபவம் கொண்ட அமைச்சர் என்ற அடிப்படையிலும் முக்கியமாக அது முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது. எனவே செங்கோட்டையன் அவர்கள் நிதித்துறை அமைச்சர் என்கின்ற நிலையிலிருந்து தற்பொழுது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் என்கின்ற நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் என்பது முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கின்றது. அதே நேரம் நிதித்துறையை பொறுத்தவரை மரிய வில்சன் அவரும் சென்னையிலே வெற்றி பெற்றவர். திமுக வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் நல்ல துறைகளை முதலமைச்சர் தேர்வு செய்து வழங்கி இருக்கின்றார். நிறைய இளம் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். எனவே இப்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை பட்டியலிலே பல அமைச்சர்கள் புதுமுகங்களாக இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட மூத்த அமைச்சர் செங்கோட்டையனை தவிர்த்து மற்ற அனைவருமே புதுமுக அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவம் காங்கிரஸ் சார்பிலே மேலூரில் வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய உறுப்பினருக்கு உண்டு என்றாலும் கூட அவரை தவிர்த்து மற்ற அனைவருமே புதுமுகங்கள் என்ற அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றார்கள். இந்து சமய அறநிலையத்துறை உள்ளிட்ட பல முக்கிய துறைகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு சில துறைகள் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் வசம் இருந்த துறை, புஷி ஆனந்த் வசம் இருந்த சிறிய துறைகள் எல்லாம் மாற்று அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் பார்க்கின்றோம். மொத்தமாக இந்த அமைச்சரவை மாற்றத்தை பொறுத்தவரை மீன்வளத்துறை அமைச்சராக தூத்துக்குடியில் வெற்றி பெற்ற ஸ்ரீநாத் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். புதிய அமைச்சராக பால்வளத்துறையினுடைய அமைச்சர் விஜயலட்சுமி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். ஏஐ தகவல் தொழில்நுட்பத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சராக வேளச்சேரியில் வெற்றி பெற்ற அமைச்சர் வேளச்சேரியிலிருந்து தேர்வாகி இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். வேளாண் துறை அமைச்சராக டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவருக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். வினோத் வேளாண் துறை அமைச்சராக்கப்பட்டிருக்கின்றார். கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சராக காந்திராஜ் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார். போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக சேலம் மாவட்டத்தை சார்ந்த பார்த்திபன் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். அறநிலையத்துறை அமைச்சராக ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற்ற ரமேஷ் தற்பொழுது தேர்வாகி இருக்கின்றார். உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக விஸ்வநாதன் தேர்வாகி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். காங்கிரஸ் கட்சிக்கு 2 முக்கிய துறைகளை வழங்கியிருக்கின்றார்கள். உயர்கல்வி, சுற்றுலா வளர்ச்சி கழகம், சுற்றுலா மேம்பாடு உள்ளிட்ட 2 துறைகள் காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணி முறையிலே அமைச்சரவையில் இணைத்து தமிழக வெற்றி கழகத்தால் வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சிறுபான்மையினர் நலன் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை இதுவரை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை என்பதன் காரணமாக சிறுபான்மையினர் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறையை பொறுத்தவரை புதிதாக யாருக்கேனும் வழங்கப்படலாம், அதாவது அமைச்சரவையில் இணையக்கூடியவர்கள் என்று எதிர்பார்ப்பு நிலவியது. தற்பொழுது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினர் உறுதி செய்திருக்கின்றார்கள் தங்களுக்கு அமைச்சரவையிலே ஒரு இடம் உண்டு. பாபநாசத்தில் வெற்றி பெற்ற ஷாஜகான் அமைச்சரவையிலே இடம்பெறுவார் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வெளிப்படையாக தங்களுடைய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக சிறுபான்மையினர் நலத்துறை என்பது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வசம் செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு அடுத்த கட்டமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை பொறுத்து அவர்கள் அமைச்சரவையிலே இணைந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஒதுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மதன்ராஜை பொறுத்தவரை குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கான அமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ஜெகதீஸ்வரி சமூக நலன் மற்றும் பெண்கள் மேம்பாடு ஏற்கனவே முதலமைச்சர் வசமாக இருந்த சில துறைகள் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பெண்கள் மேம்பாடு உள்ளிட்ட துறைகள் மதன்ராஜுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ராஜேஷ்குமார் வசம் சுற்றுலா துறை மற்றும் சுற்றுலா வளர்ச்சி கழகம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் பாலாஜி வசம் கைத்தறித்துறையும், லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வசம் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறையும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் வேளச்சேரி குமார் வசம் தகவல் தொழில்நுட்பம், ஏஐ, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தென்னக வசம் அயலக தமிழர் நலத்துறை, வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான அந்த நலப்பணிகளை மேற்கொள்ளக்கூடிய துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. சம்பத்குமார் வசம் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. தொழிலாளர் நலத்துறையினுடைய அமைச்சராக முகமது பர்வேஸ் அறந்தாங்கி தொகுதியிலே வெற்றி பெற்றவர், அவர் செயல்படுவார் என்று தற்பொழுது இந்த அமைச்சரவை அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. மனிதவள மேம்பாட்டுத்துறையை பொறுத்தவரை மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மனிதவள மேம்பாட்டுத்துறை சரத்குமாருக்கு ஒதுக்கப்பட்ட நிலையிலே நிதித்துறை மரிய வில்சன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மதுவிலக்குத்துறையை பொறுத்தவரை விக்னேஷுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது, கிணத்துக்கடவு தொகுதியில வெற்றி பெற்றவருக்கு.
சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் அர்லேகர் முன்னிலையில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இன்று புதிதாக 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். தற்போது புதிதாக பதவியேற்ற அமைச்சர்கள் 23 பேருக்கும் இலாக்கா ஒதுக்கீடு செய்து ஆளுநர் அர்லேகர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், தொடர்ந்து வழங்கலாம். இந்த அமைச்சரவையை பொறுத்தவரை இதுவரை 33 பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இன்று ஒரே நாளிலே 23 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். மொத்தமாக தமிழக அமைச்சரவை தாவேகா தலைமையிலான அரசிலே 33ஆக இருக்கின்றது. கடந்த காலத்தில் கூட 34 என்ற அளவில் எல்லாம் திமுக ஆட்சியின் பொழுது அமைச்சரவையினுடைய பலம் இருந்தது. ஏனென்றால் அமைச்சரவையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 35 பேர் இடம்பெற முடியும். மொத்தம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% அளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவையில் இடம்பெற முடியும் என்ற அடிப்படையில் தான் தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை உறுப்பினர்களில் இருந்து 35 அமைச்சர்கள், அதாவது 34 பேர் அமைச்சர்கள், ஒரு முதலமைச்சர் அமைச்சர் பொறுப்புடன் என்ற அடிப்படையில் நியமனம் செய்ய முடியும். இப்பொழுது 33 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய பாபநாசம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளரான ஷாஜகான் அமைச்சராக விரைவில் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார். அவருக்கான துறையாக சிறுபான்மையினர் நலத்துறை ஒதுக்கப்படலாம். வன்னி அரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஒப்புக்கொண்டார், அதாவது அமைச்சரவையில் இணைவதற்கு அவர் இசைவு தெரிவித்தால் வன்னி அரசு ஆதி திராவிடர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையினுடைய ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே சிறுபான்மையினர் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை ஆகிய 2 துறைகளுக்கான அமைச்சர்கள் மட்டும் இன்னும் பொறுப்பேற்க வேண்டி இருக்கின்றது. அதில் ஆதி திராவிடர் நலத்துறை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும், சிறுபான்மையினர் நலத்துறை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். இந்த அமைச்சரவையை பொறுத்தவரை செங்கோட்டையனிடம் இருந்த துறை மாற்றப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நிதியமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆனால் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக இப்பொழுது அவருக்கு அந்த பொறுப்பு மாற்றப்பட்டிருக்கின்றது. மீன்வளம், மீனவர்கள் உள்ளிட்ட நலத்துறையை கவனிக்கக்கூடிய அமைச்சராக ஸ்ரீநாத் இருப்பார் என்றும், கால்நடைத்துறையினுடைய அமைச்சராக கமலி இருப்பார் என்றும், பால்வளத்துறையினுடைய அமைச்சராக விஜயலட்சுமி குமாரபாளையத்தில் வெற்றி பெற்றவர் இருப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வனத்துறை அமைச்சராக காஞ்சிபுரம் தொகுதியினுடைய உறுப்பினர் ரஞ்சித்குமார் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வேளாண்மை, உழவர் நலத்துறை, தோட்டக்கலைத்துறை என்று பல்வேறு துறைகளுக்கு கிட்டத்தட்ட அந்த துறையெல்லாம் எடுத்துக்கொண்டவன் 7 IAS அதிகாரிகள் வருவார்கள். வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை, இது போன்ற துறைகளுக்குள்ளே ஒரு 7 IAS அதிகாரிகள் வருவார்கள். அவர்களுக்கான அமைச்சராக கும்பகோணத்திலிருந்து வெற்றி பெற்ற வினோத் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.